போலியான ஆவணங்களை கொடுத்து பாமகவை அபகரித்ததாக அன்புமணிக்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா முன்னிலையில் நடைபெற்றது. ராமதாஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பல்பீர் சிங் ஆஜராகி வாதாடினார். 1989ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சியில் 2022ஆம் ஆண்டில் அன்புமணியை தலைவராக தேர்வு செய்யும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை என்று வாதிடப்பட்டது. அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி தமிழ்நாட்டில் தற்போது தேர்தல் நடக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த விவகாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. ராமதாஸ் தரப்பு சமர்ப்பித்த ஆவணங்களை ஏற்று அன்புமணி தலைவர் என்ற உத்தரவை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் பேசினார். தேர்தல் ஆணைய துணையோடு 2026 வரைக்கும், அதாவது 2023 2026 வரைக்கும் பதவி இருக்குது, அவர் தான் தலைவர்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எங்க தரப்புல கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் இது செல்லாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையமும் மருத்துவர் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவர் தலைவர் என்று சொன்னோம், இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அது மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு அவர் சொல்ல முடியாது. மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்திருந்தது. பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணிக்குன்னு கொடுத்திருந்தது. அதுவும் இல்லை, முடக்கி வைக்கப்பட்டது. யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு.